அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 14, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். போர்ட் பிளேயர் இனி ஸ்ரீ விஜயபுரம். மத்திய அரசு முடிவும் தெரிவிச்சிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரான போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்கார். அப்புறம் இது தொடர்பாக அமித்ஷா எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடுகையில், காலனி ஆதிக்க காலகட்ட அடையாளங்களில் இருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சிய கண்ணோட்டத்தில் ஈர்க்கப்பட்டு போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்ற முடிவு செய்துள்ளோம்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் அப்படின்னு வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றின்னு தெரிவிச்சிருக்காங்க. தரையிலிருந்து செங்குத்தாக பாய்ந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கும் குறுகிய தூர ஏவுகணை VLSRSAM ஒடிசா கடற்கரையில் வெள்ளிக்கிழமை 2வது நாளாக வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. ஒடிசாவின் சந்திப்பூர் பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் இந்த ஏவுகணையின் சோதனை வியாழக்கிழமையும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து 2வது நாளாக வெள்ளிக்கிழமையும் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. VLSRSAM அந்த ஏவுகணைக்கு பேர். அடுத்ததாக நியூயார்க்கை அலங்கரிக்கும் 100 நீலகிரி யானை உருவ பொம்மைகள்னு தெரிவிச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் நீலகிரியில் உருவாக்கப்பட்ட நியூயார்க்குக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள 100 யானை உருவ பொம்மைகள் அந்த நகரின் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. உண்மையான யானைகளின் தோற்றத்தைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பொம்மைகள் நியூயார்க்கின் மீட்பாக்கிங் மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை புரியும் பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி நிறுவப்பட்ட இவை அக்டோபர் 20ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள எலிஃபண்ட் ஃபேமிலி என்ற சர்வதேச அரசு சாரா அமைப்புடன் இணைந்து இந்த 100 யானை உருவ பொம்மைகளும் மீட்பாக்கிங் மாவட்டத்துக்கு எடுத்து வரப்பட்டதாக அந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான்னு தெரில, பட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக ஒன்றும் கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் சேர்ந்துக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரோட PDF கொடுத்துருவோம். அண்ட் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸோட பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். அப்பப்போ குவிஸ் கொஸ்டின்ஸும் கேட்போம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட்டில் இருந்துக்கலாம். ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.